மக்களே அங்க பாருங்க வெத்தலை கொடி. இதுதான் வெத்தலை கொடியா? இதுலதான் வெத்தலைலாம் இருக்குமா? ஆமா பூமாரி, அதுதான் வெத்தலை கொடி. அதுல இருக்கிற இலையெல்லாம் வெத்தலை தான். அப்படியா? அப்பனா வாங்க பத்திரலியாக்கா, நம்ம போய் வெத்தலை பறிச்சுட்டு வருவோம். எங்க வீட்டு கிழவிக்கு டெய்லி ஒரு கவுளி வெத்தலை வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு சாக்கு வெத்தலை பறிச்சுட்டு வந்து போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு வெத்தலையே கேட்க மாட்டா. அத பறிச்சுட்டு போய் ஒண்ணும் பண்ண முடியாது, அதெல்லாம் முத்துன வெத்தலைடி. அதனால என்ன, எங்க வீட்டு கிழவி கூட முத்துன கிழவிதான். வாய முடிக்கிட்டு வாங்கடி, இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலி யானை எல்லாம் இருக்கா? இங்க இருக்க வீடெல்லாம் பாத்தியா? எவ்வளவு குட்டி குட்டியா எறும்பு சைஸ்ல இருக்கு. அது ஒண்ணு எறும்பு சைஸ்ல இல்ல, நம்ம மலை மேல ஏறி வந்துட்டோம். நம்ம மேல இருந்து கீழே பாக்குறதுனால அது எறும்பு சைஸ்ல தெரியுது. அது எங்களுக்கும் தெரியும், நான் சும்மா சொன்னா. ஓ வாயி ஓ உருட்டு 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 நல்லா உருட்டு. எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க, இதுதான் டீ எஸ்டேட். ஒண்டு நொறுதுங்கோ ஒண்டு நொறுதுங்கோ. எடி டோப்பமண்ட, எதுக்குடி வண்டியை நிறுத்த சொன்ன? டீ எஸ்டேட் வரைக்கும் வந்தாச்சு, அப்படியே ஒரு டீய குடிச்சிட்டு போலாம் போல. வைத்த வர பஜிக்குது. எட்டியே டீ எல்லாம் இங்க இருக்காதுடி, இங்க வெறும் டீ தூள் தயாரிக்கிற இலை மட்டும்தான் இருக்கும். அப்பனா 4 இலைய பறிச்சு வண்டியில போடுங்க, எங்கனையாச்சும் பாதி வழியில பாலை வாங்கி நம்மள டீய போட்டுக்குவோம். அடுப்பு என்ன உன் புருஷனா எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு? இன்னும் கொஞ்ச தூரம் தான், ஏற்காடு கிட்ட வந்துட்டோம். அங்க போனதும் டீ குடிக்கலாம். ஏற்காடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. முதல்ல உன்னை இந்த மலையில இருந்து கீழே தள்ளி விட போறோம். என்னது எல்லாரும் நம்மள குறுகுறுன்னு பாக்குறாங்க? ஒருவேளை நம்ம மனசுக்குள்ள நினைச்சது கேட்டுருச்சு. மச்சான், நீ மனசுக்குள்ள பேசுறான்னு நினைச்சு வெளியில சொல்லிட்ட மச்சான். ஐயோ அம்மா, என்ன அப்படி பார்க்காதம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. வா வா, வேனை விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. என்ன எல்லாரும் அதுக்குள்ளே நின்னுட்டா எப்படி? இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு. நடங்க நடங்க, சீக்கிரம் நடங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான், வரசா இறங்கினா சீக்கிரம் இறங்கிடலாம். வயசான நாங்களே கண்ணு மாதிரி நடந்து வரோம், சின்ன பிள்ளைவோ உங்களுக்கு என்ன? அதெல்லாம் நடக்கலாம், நடங்க நடங்க. மக்களே, பாதை கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு பார்த்து இறங்குங்க. அட போங்கடா நீங்களும் உங்க நீர்வீழ்ச்சியும். हर ट्रिप के पहले ना मेरे दोस्त को एक बड़ी खतरनाक बीमारी हो जाती है, डील का दौरा। बाई चांस उसे कहीं छोटा मोटा डिस्काउंट मिल जाए तो भाई साहब व्हाट अ सेव की माला जपता रहता है। ये थोड़ी ना कोई असली सेव है। असली सेव तो गोडा पे है, अप टू 50% ऑफ। இந்த படிக்கட்டுல இறங்குறதுக்கு பதிலா பழனி படிக்கட்டே ஏறிடலாம். காலெல்லாம் தட 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 தடன்னு ஆடுது. அம்மா அம்மா, நாங்களும் நீர்வீழ்ச்சியில குளிக்கிறோம்மா. அங்கெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம், இங்க இருந்தே வேடிக்கை பாருங்க. சின்ன பிள்ளைங்களா தனியா போக கூடாது. இங்க உள்ள பாறையெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பாறைன்னு?
வலிக்கு இழுக்கிட்டு விழுந்தீங்கன்னா என்ன பண்றது? அப்பனா நீங்களும் வாங்கம்மா, போலாமா ப்ளீஸ்மா. எங்களுக்கு தண்ணிய கிட்ட போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா, ப்ளீஸ்மா. மேலேந்து கீழே நடந்து வந்த கால் ஆட்டமே இன்னும் குறையல, தட தட தடன்னு ஆடிக்கிட்டே கிடக்கு. இதுல நான் உங்களை கூட்டிக்கிட்டு வந்தேனா 3 பேரும் சேர்ந்து தண்ணியோட தண்ணியா போக வேண்டியதுதான். இந்த டோலு பையன் சொல்றதே கேட்காம ஆளுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். மக்களே நல்லா பாத்துக்கோங்க, இதுதான் கிளியூர் ஃபால்ஸ். சும்மா பேரு மட்டும்தான் கிளியூர் ஃபால்ஸ், இங்க கிளியெல்லாம் இருக்காது பூமாரி. மச்சான் தண்ணி எல்லாம் சூப்பரா ஊத்துதுல்ல. ஆமா மச்சான், ரொம்ப அழகா இருக்கு. மச்சான் நம்மளும் போய் அருவியில குளிப்போமா? இரு மச்சான், சின்ன பிள்ளைங்க எல்லாம் தனியா போக கூடாது, அப்பா அம்மா யாரையாச்சும் கூட்டிக்கிட்டு போவோம். அப்பனா சரி, எங்க அம்மா வந்ததும் நம்ம போய் குளிப்போமா? சரி மச்சான், நானும் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். பத்திரம் ஏண்டி அவங்களாம் வராம அங்கேயே உட்காந்துட்டாங்க? அவங்களுக்கெல்லாம் நடந்து வந்ததுல காலு வலிக்குதான், அதான் செத்த நாளி உட்காந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைவ வேற இருக்குவல்ல, எப்படி தனியா விட்டுட்டு வர முடியும்? நான் கொஞ்ச நேரம் அருவியில நின்னுட்டு அப்புறம் போய் பிள்ளைவள பாத்துக்கிட்டானா அவளுங்க எல்லாம் இங்க வந்து விளையாடுவாளுங்க. நாங்க இப்பவே போட்டோம், எங்களை கூட்டிட்டு